அடிச்சிருவான். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு இடதரமை தாய்மார்களே, தாய்க்குளங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களே, ஏடு போட்டு மெழுத்தாளர்களே, காளிக்காட் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பாப்பு வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். வைப்பார்ல, அதாவது வந்து ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா 5000 பேர் 10,000 பேர் கடல் மாதிரி கூடியிருப்பாங்க. சரி, இருந்து என்ன பண்ண, ஆமா பப்பு டான்ஸ் கூட பாக்குறது கிடையாது, எந்திரிச்சு துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு போயிடுறது. ஆனா நம்ம ஊர்ல தான் நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஊரு நம்ம ஊரு, நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. கொஞ்சம் பேர் உட்காந்து நாடகம் பார்த்தாலும் அருமையான நாடகம், இன்னைக்கு நல்லது ஒரு நாடகம், சிறப்பான ஒரு நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு 5000 பேர் கூடியிருப்பாங்க. நம்ம போறோம் அந்த பக்கம் 5000 பேர் கூடி 50 பேர் கட்டுப்பேன் நாடகத்தை. கண்டிப்பா கண்டிப்பா, இது போதும், ஒரு பிரச்சனை இருக்காது, பிரச்சனையும் வராது. நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு தெரியும், போன வருஷமே பார்த்துட்டேன். போன வருஷம் எப்படி உட்காந்து நாடகத்தை முழுமையாக உட்காந்து, ஏன்னா வைப்பார் அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷப்படணும். அது வைப்பாருக்கா நாடகத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படணும். ஐயோ அந்த ஊருக்கா, ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா இந்த ஊருக்கு ஏன்டா நாடகத்துக்கு வந்தோம்ங்கிற நிரப்பு எத்தனை ஊர்களில் நம்ம இருந்து வர்றோம் காலையில் தப்பிச்சு. ஆமாம், ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த ஊரில் நம்மளை நாடகம் போட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோடு தொழில் பண்ணுற ஊர்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டாவது சொன்னி பார்த்தீங்களா, ஆசையோடு தொழில் பண்ணுற ஊர் நம்ம வைப்பார். நம்ம ஊர் நாடகத்தை விடிய அமைதி காத்து நாடகத்தை நல்ல முறையாக பாருங்கள். ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நான் மருதமணி மாமா அருமையான நடிகர்கள் கூட்டியாந்துருக்காங்க. நடிகர்கள் மட்டும் கிடையாது, அருமையான பக்கமேளங்க, சாதாரண பக்கமேளங்களா விடிகிற வர வாயை திறந்தா ராமதாஸ் மாமாலாம் பாடிட்டே கிடப்பாரு. வாயை திறந்துடாத, அப்புறம் அவ்வளோதான். போட்டி பாடல் அப்படின்னா என் மாமே ராமதாஸ் மாமாவை யூடியூப்ல தட்டி பார்த்தா தெரியும். ஆனாச்சும் பாவம் பார்ப்பேன். சரி, பெரிய கிரிசு கிட்ட வய சரி, எனக்கு தெரியும் என்ன இன்னைக்கா பார்த்துக்கிறீங்க மச்சானே. அதனால நல்லது ஒரு நாடகம். இந்த நாடகத்தை முடிகிற வர அமைதி காத்து நாடகத்தை பார்க்கணும். அதுலேயும் முக்கியமான விஷயம் மச்சான், தயவு செஞ்சு ரோட்ல நிக்கிறீங்களா, வந்து உட்காருங்க. ஏன் அங்கே நிற்கிற வாங்கினேன், இவ்வளோ இடங்கள் நாடகம் வந்து உட்காருங்கண்ணே, நல்லா இருப்பீங்கண்ணே, வாங்கினேன். நம்ம ஊர் நாடகத்தை நம்ம இங்கே தான் உட்காந்து முன்னாடி உட்காந்து பார்க்கணும். ஆமாம், கேட்டா எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பீங்க, அது போகக்கூடாது. டான்ஸ் வந்தோன்னே போயிடுவீங்களா, எங்கே என்ன வேலைக்கு போறீங்க, போகக்கூடாது, தூங்கக்கூடாது. வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள் போய் தூங்கலாமா? நீங்க இருக்கிற நாள் பூரா எந்திரிச்சு போனீங்க, நாங்கள் வச்சு மூடிட்டு வண்டியில நாங்கள் வண்டியில ஏற்றிக்கிட்டு கிளம்புறோம். அப்படி போகக்கூடாது. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் திருவிழா, இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாடகம், கேமரா வந்து ஓடுற ஆளுகளை பூரா முதல்ல எடுத்துக்க முதல்ல. ஏன்னா அப்படியாப்பட்ட இன்னைக்கு நல்ல நாளில் வீட்டுக்கு போய் தூங்குனா என்ன நல்லா இருக்கு. நாங்கள் இதை வேப்ப மரத்தை பார்த்துக்கிட்டா கத்திக்கிட்டு கிடக்க முடியும். நல்லா இருப்பீங்க. என்ன பெத்த ஆத்தாக்க விடிகிற உட்காந்து நாடகத்தை பாருங்க. என்ன ஒன்று கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பனி கினி கொடுத்துனா மேலே ஏறி கூட வந்து உட்காந்துக்கு என்ன பெத்த ஆத்தாக்க நல்லா இருப்பீங்க. உங்களை நம்பித்தான் நாங்கள் நானா சிவகங்கை பக்கத்துலேருந்து வந்திருக்கிறேன். மாமாலாம் உங்கள் ஊர் என்ன சிவசங்கையா? சிவசங்கையா? சிவகங்கையா? அப்படி அது சொல்றது அப்படிதான் பழக்கம். ஆமா, அதனால அப்படியெல்லாம் வந்திருக்க. அப்படின்னா யாரை நம்பி வந்திருக்கேன் தெரியுமா? நாங்கெல்லாம் வந்திருக்க நடிகர்கள், பக்கம் மேலங்க, இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கவங்க எல்லாரும் வந்திருக்கோம்னா யாரை நம்பி? நம்ம ஊரை நம்பி வந்திருக்கோம், உங்களை நம்பி வந்திருக்கிறான். அதனால எல்லாரும் நாடகத்தை நல்ல முறையா பாருங்க. வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்? பேர் வந்து பக்கம் பப்புனுக்கிற பேரை நல்லா பேசுவானு, நல்லா பாடுவானு, நல்லா ஆடுவானு, நல்லா செய்வானா, மொகரையே சரியில்லையே. என்ன சொல்றீங்க? எங்க திரும்ப ஓ மொகரே நீனே சரியில்லைன்னு சொல்றியா? இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆமா, பப்பனுக்காரனுக்கு அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, வாயும் சரியில்லை. ஆமா, அதை விட டான்ஸ் கரப்புல நல்ல வழியா வந்திருக்காங்க. லாயில கிளடு கட்டிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. கிளடிலாம் வந்து நாளை வண்டியில ஏற மாட்டோம்யா. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க சொல்றப்ப உங்களை சொல்லல. ஆமா, எனக்கு நீ வந்தா பயம் இல்ல. சரி, இந்த அவ வந்துட்டாலே எனக்கு உயிரே. ஏன் அநியாயம்? என்ன இப்படி சொல்றீங்க? 40 ஒம்பளை வாயும் சரி, இவ ஒரு வாயும் சரி. அப்படியா? சரி, நீங்க ஒரு நாளைக்கு இப்படி சொல்றீங்களே, தினமும் மாசத்துல எப்படி போனாலும் 25 நாடகம் என் கூட தான் வருது. நான் என்ன பண்றது? சமாளிப்பான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அந்த பிள்ளைக்கு வாயை ஆண்டையை கொடுத்துருக்கேன், நம்மளுக்கு வாயை கொடுத்துருக்கேன், பேசுவான், வரட்டும் வெளியில. ஆமா, அப்படின்னு சில பேர் டான்ஸை பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் என்ன பார்க்கணும் வந்திருப்பாங்க, நாடகத்தை முழுமையாக பார்க்கணும் நோக்கத்தோட. அப்படி ஏக்கத்தோடைய நோக்கத்தோடையும் இந்த இடத்துக்கு வந்தாலும் கூட தூக்கத்தோட மட்டும் நாடகம் வரப்படாது. இப்ப மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற முகம் தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அப்படியே வாழைப்பூவா தொங்கிருது. இன்னைக்கு அப்படி யாருக்கும் தொங்க விடப்படாது. அது நான் வந்திருக்கேன் அப்படின்னா தொங்க விடலாமா? தெரியும்ல. சரி, என்ன தெரியும்? முதல்ல வந்திருக்க வீட்டத்தை வந்து எப்படி சொல்ல போறீங்க தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா போல மெரியா இருந்திடுங்க. சகோதர சகோதரிய
நீங்க வாசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல ஒளிபெருக்கி தான். அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு, சிரிங்கண்ணே. நல்லா இல்லைன்னு சொன்னாதான் நீங்க வருத்தப்படணும். அருமையா இருக்கு. இவ்வளவு நேரம் மாமா இன்னொரு விஷயம், எல்லா ஊர்லயும் நல்லா இல்லாட்டையும் மனசுக்குள்ள கடுப்பு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மையிலே நல்லா உண்மையிலே மனசார சொல்றோம், அருமையா இருக்குது. ஆமா, எந்த ஒரு குறையும் கிடையாது. உண்மையிலே ஒரு விஷயம் நல்லா என்னங்க சுண்டு எடுத்துருக்கேன், மறுபடியும் சுண்டு இருக்குயா. ஆமா, இப்ப எந்த பிரச்சனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே அவரையே சொல்லிட்டு கிடக்குறியா. ஒளிபெருக்கி, அதாவது வந்து பப்புன்னு உள்ள வேஷம் ஓடும் பொழுதே நான் பார்த்துருவேன். வெட்டிக்கார் ஒரு பாட்டு பாடினவொடனே மாப்பிள்ளை ரெடியான்னு கேட்டுட்டாருன்னா இன்னைக்கு மைக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். 2 பாட்டு பாடினோடனே மாப்பிள்ளை ரெடியான்னு கேட்டா ஏதோ சுமாரா இருக்குன்னு அர்த்தம், பரவாயில்லாம இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 3 பாட்டு பாடணும்னா நான் வெளியில வந்தேன்னா அப்ப அன்னைக்கு ஒளிபெருக்கி நல்லா இருக்குன்னு. இது நான் கண்ட அனுபவம். என்ன சரிதானே? அருமையான ஒளிபெருக்கி. ஆகினால எல்லாரும் மனமார்ந்த நன்றி. இந்த மைசெட்டை போட்ட கிராமத்தார்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அருமையான ஒளிபெருக்கி. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரம்பாய் நன்னகரம் இருக்கும் நம்மளது. அதாவது வந்து உண்மையிலே இன்னைக்கு மாவீரன் கட்டபொம்மன் பிறந்த நாளை முன்னிட்டு இவரங்க மேல இந்த தினம் வைப்பாறு கிராமத்தில் நடக்க இருக்கின்ற நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் மக நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுது கடமை, எனது கடமை, சென்ற கடமெல்லாம் தனக்குத்தான வெற்றுமை கொடுக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திம்மநாதபுரத்தை சேர்ந்த தாமரை செல்வன் மாமா அவர்கள் இவருங்க மேடையில் பகதூர் வேலையை காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சு கோயிலே வாணி உங்கள் நண்பர் காத்திருக்க அன்பிற்கு வஸ்திர மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி மணப்பாறை மாநகரை சேர்ந்த அம்சப்பிரியா அவர்கள் வெள்ளை மடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கோவிலாங்கலப்பட்டியை சேர்ந்த பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் ஜெயராமன் அண்ணா அவர்கள் கட்டமணியை காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கோவிலாங்கலப்பட்டியை சேர்ந்த அன்பிற்கு வஸ்திர மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா தர்மர் மாமா அவர்கள் ஊமத்திரணியை காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு இணையாக வீர ஆலங்குளத்தை சேர்ந்த தேவேந்திரன் மாமா அவர்கள் இவங்க மேடையில் தானாவதி பிள்ளையை காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக எனது உடன்பிறவா சகோதரர் செம்பனஞ்சி மாநகரை சேர்ந்த மணி அண்ணா அவர்கள் காவலும் துறையாக நடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இவருக்கு தான் வேலைய இப்ப சொல்ல போறீர்கள். இவருக்கு தான் விடிய விடிய வேலைய அவரது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய மருதகுடியை சேர்ந்த அன்பு ஐயா ஐயா அவருடைய மகனுமாகிய எம்ஜி அழகு மகன் அவர்கள் மருதமுனி அவர்கள் கம்பளம் பட்டம் அடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கடுத்தபடி எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமளித்து மக்கமலை செய்வதை அன்றிற்கு மஸ்தர் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா செய்யாமங்கல மாநகரை சேர்ந்த KR ராமதாஸ் மாமா அவர்களின் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமட இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. ஏற்றி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமட இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று திரும்பினாள் வந்தேனடா இறைவா, வெளியில் மறைத்தாயடா. காடுபட்டு தோட்டமிட்டே கண்ணீரால் கொடி வளர்த்தே, காடுபட்டு தோட்டமிட்டே கண்ணீரால் கொடி வளர்த்தே, தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, ஆட்டத்தை முடித்தாயடா. ஏற்றி எழுதி வைத்தே, எழுதியதை சொல்லி வைத்தே, பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்ட
சாகச கலைஞனல்லவா ஏற்றில் எழுதி வெற்றி எழுதியதை சொல்லி வெற்றி கேட்டவனை காணோமடா இறைவா கூட்டிச் சென்ற இடமே நன்றி நல்லா கையை தட்டி நல்லா இருந்தாத்தேன் ஒரு ஆரவாரம் இருக்கு. ஒரு நாடக நடிகர்களுக்கு நீங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது இந்த கைதட்டல் தானே. அது ஒன்று வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கு. அது சேர்ந்த அன்பு சகோதரர் பரணி அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக். வயசு சின்ன வயசு நல்லா வாசிக்கிறாப்புல. ஆமாம்,